ஹாய். இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நான் குடுக்க போற இந்த ரீப்பர்ன்ற சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்றது? அதில என்னென்ன மெட்டீரியல்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம் அப்படின்றது தான். இந்த இந்த டியூட்டோரியல் நீங்க பார்த்தாலே, நீங்க இந்த கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்கன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் குடுக்க போற சாஃப்ட்வேர் நேம் ரீப்பர். அந்த ரீப்பர நான் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருப்பேன். அத நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. செட்டப் இப்படி தான் இருக்கும். நீங்க ஒரு 100 எம்பி தான். அது ரொம்ப பெரிய ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணாது. இத நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்ட பிறகு, உங்களுடைய டெஸ்க்டாப்ல ஒரு 2 ஐகான்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். ஒண்ணு வந்து 32 பிட் அண்ட் அனதர் வந்து 64 பிட். ஸோ உங்களுடைய லேப்டாப் இல்ல பிசி வந்து எந்த ஒரு காம்பேட்டிபிலிட்டியான வெர்ஷன் லைக் 32 பிட்டா இல்ல 64 பிட்டான்றத நீங்க பார்த்துக்கோங்க. யூசுவலி 64 பிட் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அத ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஸ்டார்ட்டிங்ல உங்களுக்கு இந்த மாரி ஒரு ஆப்ஷன் வரும். ஆ நீங்க வந்து ஆடியோ டிவைஸ் நீங்க எதுவும் செலக்ட் பண்ணல. ஆடியோ டிவைஸா நீங்க என்ன செலக்ட் பண்ண போறீங்க? ஐ மீன் லேப்டாப்ல இருக்க டிஃபால்ட்டா இருக்கிற மைக்ரோஃபோனா? இல்ல நம்ம எக்ஸ்டர்னலா கனெக்ட் பண்ணியிருக்க இந்த மோனோ யூஎஸ்பி மைக்ரோஃபோனா? அப்படின்றது தான் இத கேட்குது. டவுன்லோட் செக் பேஜ் வந்துச்சுன்னா நீங்க அத க்ளோஸ் பண்ணிடுங்க. தேவையில்ல. ஏன்னா இது கிராக்டு வெர்ஷன். இன்புட் டிவைஸ்ல ஜஸ்ட் நீங்க யூஎஸ்பி கண்டென்சர் மைக்ரோஃபோன் ஒரு வார்த்தை டயலாக் பாக்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா, அத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே குடுத்துருங்க. இஃப் இந்த கேஸ் நான் தெரியாம இத வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்ப்பா, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ற பட்சத்தில ஜஸ்ட் பிரஸ் இட் கண்ட்ரோல் பி. இத நீங்க பிரஸ் பண்ணீங்க அப்டின்னா, அந்த பிரிஃபரன்ஸ் பாக்ஸ் வந்துரும். கண்ட்ரோல் பி ஃபார் பிரிஃபரன்ஸ். அது இங்க வந்துரும். நீங்க அந்த இன்புட் டிவைஸ்ல நீங்க அகைன் நீங்க எத வேணா மாத்திக்கலாம். வைல் என்னுடைய லேப்டாப்ல மைக்ரோசாஃப்ட் சவுண்ட் மேப்பர்ன்ற இருக்கிற ஒரு விஷயம் வந்து இன்பில்ட்டா இருக்கிற மைக்ரோஃபோன். அது எனக்கு வேண்டாம். நான் மானோ யூஎஸ்பி கண்டென்சர் மைக்ரோஃபோன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த எம்ப்டி ஸ்பேஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஏரியா தான் வந்து நம்ம ட்ராக்க வந்து வைக்க போற ஒரு இடம். ஸோ நான் இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். டபுள் கிளிக், டபுள் கிளிக். இது மாரி நான் நம்பர் ஆஃப் ட்ராக்ஸ் நான் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் வந்து இது இவ்வளோ ஆடியோஸ் நான் பண்ண போறதில்ல. ஸோ நான் இத என்ன பண்றேன் அப்டின்னா, இத டெலீட். நம்ம கீபோர்ட்ல இத நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோனே ஹைலைட் ஆகுதுங்களா? ஸோ கீபோர்ட்ல டெலீட். இல்ல எனக்கு மவுஸ்ல நான் எதாவது பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, இத ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ் ட்ராக்னா ரிமூவ் ஆயிடும். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வீடியோ ஃபைல், ஒரு ஸ்கிரிப்ட் ஃபைல் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணியிருப்பேன். அண்ட் நீங்க அத தான் நீங்க வந்து டப் பண்ண போறீங்க தமிழ்ல. அந்த நீங்க வீடியோ ஃபைல் நீங்க ஓப்பன் பண்ணிக்கணும். வீடியோ ஃபைல் தான் நாம இப்போ வொர்க் பண்ண போறோம். உங்களுக்கு நான் டியூட்டோரியல்ல. ஸோ அத டிராக் பண்ணி இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ட்ராக்ல நீங்க போட்டுக்கலாம். இல்ல எனக்கு வந்து இது இது எனக்கு இந்த ஆப்ஷன் எனக்கு வொர்க் அவுட் ஆகல அப்டின் த சென்ஸ் நீங்க இன்சர்ட் உங்க லேப்டாப்ல இன்சர்ட் அப்டின்ற ஒரு பட்டன் இருக்கும். அத நீங்க கிளிக் பண்ணி, நீங்க உங்களுடைய லேப்டாப்ல எந்த டைரக்டரில அந்த வீடியோ வச்சிருக்கீங்களோ, அத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, நீங்க இந்த இடத்துல அது எக்ஸாக்ட்லி வந்துரும். இப்போ உங்களுடைய வீடியோ ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சு. வீடியோ ஃபைல்க்கான ஆடியோ ட்ராக் ஓப்பன் ஆயிடுச்சு. பட் எங்கடா அந்த வீடியோன்னு கேட்டீங்கன்னா, கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி. அகைன் ஐ அம் ரிப்பீட்டிங் கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த வீடியோ விண்டோ ஓப்பன் ஆயிடும். ஸோ, அத நீங்க டிராக் பண்ணி இப்டி எங்கேயாவது வச்சுக்கோங்க ஒரு மூலையில. ஸோ, இது முடியல. கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ, உங்களுக்கு அந்த பார்க்குற அந்த ஒரு வியூ ஆங்கிள் பெட்டரா தெரியும். ஸோ, இப்போ வீடியோவும் வந்துருச்சு. வீடியோ ட்ராக்கான ஆடியோ ட்ராக்கும் வந்துருச்சு. இப்போ இந்த அகைன் இங்க ஒரு டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கான ஒரு புது ட்ராக் ஓப்பன் ஆயிடும். இந்த ட்ராக்ல தான் நம்ம வந்து டப் பண்ண போறோம். ஸோ, இத வந்து நம்ம லைவ் கொண்டு வரணும். ஸோ, இத கிளிக் பண்ணீங்கன்னா, அது க்ளோ ஆக ஸ்டார்ட் ஆகுது. வைல் இந்த வேவ்ஸும் வந்து மேல கீழ போயிட்டு வரத பார்த்து நம்ம இது வொர்க்கிங்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப நீங்க டபிள்யூ பிரஸ் பண்ணீங்கன்னா, இதான் கர்சர் ரைட்? நான் கர்சர் வைக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ, இது நான் வந்து தெரியாம இந்த இடத்துல நான் கொண்டு வந்துட்டேன். பட் எங்க இதோட ஸ்டார்ட்டிங் எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்ற இந்த இந்த பட்சத்தில டபிள்யூ அத நீங்க கிளிக் பண்ணுங்க. அண்ட் அது ஸ்டார்ட்டிங்ல போய் உட்காந்துக்கும். நீங்க எங்க வேணா இருங்க. நீங்க வந்து திருப்பி பிகினிங்க்கு வரணும் அப்படின்னா, ஜஸ்ட் பிரஸ் டபிள்யூ. உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்ல போய் நின்னுக்கும். இங்க இருக்கு பாருங்க அந்த கர்சர். இப்போ இந்த இடத்துல நீங்க கிளிக் பண்றீங்க. இப்போ இந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? இத மட்டும் நீங்க டெலீட் பண்ணணும். இல்ல நீங்க வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா, உங்களால கிளிக் பண்ண முடியல. பாருங்களேன். இந்த இந்த நடுவுல லைன்ஸ் இருக்கு இல்லையா? வெர்டிகல் லைன்ஸ். அந்த வெர்டிகல் லைன்ஸ்குள்ள தான் நம்மளால டிராவல் பண்ண முடியுது. பட் இன் பிட்வீன்ல இருக்க லைன்ஸ்குள்ள நம்மளால டிராவல் பண்ண முடியல. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மேக்னெட்டிக் ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இந்த மேக்னெட் பட்டன் நம்ம அன்டிக் பண்ணிடணும். அன்செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களால நடுவுல கிளிக் பண்ண முடியும். நடுவுல கிளிக் பண்ணி அத எடிட் பண்ணிக்க முடியும். நம்ம இந்த வீடியோ ட்ராக்குக்கு நம்ம எதுவும் பண்ண போறதில்ல. இப்போ நம்ம வந்து ஆடியோ ட்ராக் நம்ம வந்து பேசி நம்ம ரெக்கார்ட் பண்ண போறோம் இல்லையா? இப்போ ஆம் நீங்க உங்க இயர்ஃபோன்ஸ் எடுத்து நீங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க லேப்டாப்ல. கனெக்ட் பண்ணிட்டு, இப்போ இதில எஃப்எக்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? இத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு, ஜேஎஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா? இதில டிரான்சியன்ட் கண்ட்ரோலர் அதில இந்த சஸ்டெயின்ற ஒரு ஆப்ஷன்ல -80க்கு கொண்டு வந்துருங்க. வாட்டெவர் -80க்கு மேல கீழ போக வேண்டாம். 70, 60, 50 எவ்வளோன்னு வச்சுக்கோங்க. பட் இட் ஷுட் பி லைக் நாட் மோர் தென் -80. அகைன் இத க்ளோஸ் பண்ணுங்க. அகைன் எஃபெக்ட்ஸ், அகைன் ஆட், காக்கோஸ், ரீகேட். ரீகேட்ல இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, -43.0. ஸோ அவ்வளோதான். க்ளோஸ். ஸோ இப்போ உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணியாச்சு. எதுக்காக இந்த எஃபெக்ட்ஸ் அப்படின்னா, நமக்கு என்னதான் நம்ம வந்து எல்லாத்தையும் பார்த்து, பார்த்து நாய்ஸ் இல்லாத ரூம்ல பண்ணாலும், எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது தான் பேக்கிரவுண்ட் நாய்ஸ கொஞ்சம் அல்டிமேட்டா கம்மி பண்ண முடியும். அண்ட் இதுக்கும் மேல நம்ம என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, இந்த மாஸ்டர் ட்ராக் இருக்கு பார்த்தீங்களா? நம்ம இங்க ட்ராக் ஒண்ணு ஒண்ணு ஆட் பண்ண இங்கேயும் ட்ராக் ஆட் ஆயிட்டே இருக்கும். தேவையில்லாத ட்ராக்க ரிமூவ் பண்ண இங்கேயும் அந்த ட்ராக் மைனஸ் ஆயிட்டே இருக்கும். இப்போதைக்கு லைவ்ல இருக்க ட்ராக் இந்த ஒரு ட்ராக் மட்டும் தான். இது என்ன ட்ராக் அப்டின்னா, இந்த ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ ட்ராக். அது இப்போ லைவ்ல இல்ல. ஸோ அது வந்து உங்களுக்கு பெருசா எதுவும் காட்டல. ஐ மீன் இந்த மாரி உங்களுக்கு வேவ் ஃபார்மேட் காட்டல. அண்ட் இந்த ட்ராக் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ட்ராக் தான் மாஸ்டர் ட்ராக். இந்த ட்ராக் என்ன பண்ணும் அப்டின்னா, நீங்க எவ்ளோ ட்ராக்ஸ் ஓப்பன் பண்ணாலும்,
இந்த ஒரு ட்ராக்க நீங்க வந்து செட்டிங்ஸ சேஞ்ச் பண்றது மூலமா, ஹோல் ட்ராக்ல இருக்க எல்லா செட்டிங்ஸும் சேஞ்ச் ஆகும். இப்ப நம்ம இதுதான் நம்ம யூசுவலி எடுத்துக்க போறோம் மாஸ்டர் ட்ராக்ல. இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வால்யூம் வந்து 0.00ன்னு இருக்கு. இது வால்யூம் கிடையாது, கெயின். கெயின் வால்யூம் சொல்லுவாங்க. கெயின் இஸ் நத்திங் பட் இப்போ கெயின் என்ன ஒரு விஷயத்த நம்ம வந்து அதிகரிக்கிறது இல்லையா? ஸோ, இது என்ன பண்ணும்னா, நம்மள சுத்தி இருக்க நாய்ஸ், வாய்ஸ் எல்லாத்தையுமே வந்து இப்போ 0.00ல வச்சிருக்கு. அதாவது டிஃபால்ட்டா வச்சிருக்கு. இத நான் இன்கிரீஸ் பண்ணேன் அப்டின்னா, பக்கத்துல இருக்க எல்லா நாய்ஸையும் வந்து என்ன பண்ணும்னா, கெயின் பண்ணும். ஃபுல்லாவே கேப்சர் பண்ணும். ஸோ, நெறைய இரைச்சல் வந்துகிட்டே இருக்கும். நான் இது எந்த அளவுக்கு கம்மி பண்றேனோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நாய்ஸ் இருக்காது. உங்களுடைய வாய்ஸ் நீங்க மைக்ல பக்கத்துல வச்சு பேசிட்டு இருக்கிறதால, அது மட்டும் தனியா கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ, நான் இது வந்து ஒரு டிஃபால்ட்டா ஒரு மைனஸ் அ 9க்கு வச்சா நல்லாருக்கும் அப்டின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றேன். அதுக்கு எக்ஸாக்ட்டா -9 வைக்கணுன்ற அவசியம்லாம் இல்ல. அது உங்களுக்கு எங்க கை போய் நிக்குதோ அங்க கரெக்ட்டா வச்சா போதும். இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு ஆல்ரெடி ஒருத்தர் ப்ரீ பில்ட்டா பண்ணி வச்சிருக்க ஒரு சாம்பிள் உங்களுக்கு நான் இப்ப காட்டுறேன். அந்த சாம்பிள் நீங்க பார்க்கறதால உங்களுக்கு ஒரு 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 தாட் வரும். எப்படி பண்ணணும் அப்படின்றது. பாருங்க ஸ்டார்ட்டிங்ல ஏதோ ஒரு விசிலிங் சவுண்ட் மாரி ஏதோ ஒண்ணு வந்திருக்கு. தேவையில்லாத நாய்ஸ். ஸோ நான் கிளிக் பண்ணி மேக்ட் ஆப்ஷன். ஓகே. இத கிளிக் பண்ணி இந்த ஒரு பார்ட்ட மட்டும் பர்ட்டிகுலரா நான் ரிமூவ் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஸோ இத ஸ்ப்ளிட் பண்ணணும். எஸ் ஃபார் ஸ்ப்ளிட். ஸோ எஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்றேன் கீபோர்ட்ல. ஸ்ப்ளிட் ஆயிடுச்சா? ஸோ இது எது ஹைலைட்ல இருக்கு? இது ஹைலைட்ல இருக்கா? இது ஹைலைட்ல இருக்கா? இந்த ஒரு ஆப்ஷன் தான் ஹைலைட்ல இருக்கு இல்லையா? ஸோ நான் கிளிக் பண்றேன். டெலிட் கீபோர்ட்ல. ஸோ, நான் இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இத அப்படியே நான் இப்படி டிராக் பண்ணி கொண்டு போனேன் அப்படின்னா, என்னால இத வந்து கம்ப்ளீட்டா கட் பண்ண முடியும். ஸோ, நான் இவ்வளோ தூரம் வச்சுக்கிட்டேன். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க ஜூம் இன் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு வந்து வேவ்ஸ் எல்லாமே ஜூம் இன் ஆயிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியுது. அப்போ இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆக வேண்டிய இந்த வீடியோ, இவங்க முன்கூட்டியே இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ, இது தவறு இல்லையா? ஸோ, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அப்படியே லைட்டா இப்படி கொண்டு போறோம். ஸோ, இது மாரி நீங்க வந்து நீங்க எல்லாத்தையும் நீங்க வொர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா வந்து பேசியிருக்காங்க. இந்த வேவ்ஸ்ன்றது கரெக்ட்டா முடியணும், கரெக்ட்டா முடியணும். பாருங்க. மேக்னெட் ஆப்ஷன். கரெக்ட்டா பேசியிருக்காங்களா? கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா பரவால்ல. இது மாரி பெர்ஃபெக்ட்டா இந்த மாரி நம்ம பேசி கரெக்ட்டா முடிக்கணும். இப்ப எக்ஸாம்பிள் இந்த ஒரு பாட்ட நீங்க தப்பா பேசிட்டீங்க. ஸோ, இந்த இது வரக்கூடாது அப்டின்னா, எஸ் கிளிக் பண்ணுங்க. செலக்ட் ஆயிடும். அகைன் இத எஸ் கிளிக் பண்ணுங்க. இந்த பாட்ட மட்டும் நீங்க கட் பண்ணணும்னா, டெலிட் ஆப்ஷன். ஸோ, அதுக்கப்புறம் இத கொஞ்சம் நல்லா இப்டி இத பண்ணிக்கிட்டு, இதையும் கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஹாய் அவ்வளோதான். ஸோ, இது வந்து ஹாய்ன்னு குடுத்தாச்சு. இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் வச்சுக்கிட்டு அவ்வளோதான். ஸோ இதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்றப்ப இது ரொம்ப சவுண்டா இருக்க மாரி இருக்கு இல்லைங்களா? ஸோ இத டபுள் கிளிக் பண்ணுங்க. கொஞ்சம் சவுண்ட் கம்மி பண்ணிப்போம். இந்த வால்யூம் ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ, எது உங்களுக்கு பார்க்க ஓரளவுக்கு கேட்குற மாரி இருக்கோ, பாருங்க ஓரளவுக்கு வந்துருச்சுங்களா? இது கொஞ்சம் பெட்டரா இருக்கு இல்லையா? ஸோ இது மாதிரி நீங்க உங்களுக்கு என்னெல்லாம் சேஞ்சஸ் இருக்கணுமோ, அது மாரி நீங்க பர்ட்டிகுலர் ஒரு சில வேர்ட்ஸ்க்கு நீங்க கட் பண்ணி சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இத நீங்க ஸ்ப்ளிட் பண்றீங்க. ஸ்ப்ளிட் பண்றப்ப நீங்க கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன் வந்து பாருங்க, நல்லா பாருங்க. அந்த ஒரு கர்சர் வந்து பார்த்தீங்கன்னா, 2 பக்கம் கிளிப் இருக்கிற மாரி இருக்கும். ஸோ 2 பக்கம் கிளிப் இருந்துச்சுன்னா, அது வொர்க் அவுட் ஆகாது. இப்ப கொஞ்சம் லெஃப்ட் ஆர் ரைட் கொண்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 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 சைடு மட்டும் கிளிப் இருக்கும். ஒரு சைடு நீங்க புடிச்சுக்கிட்டு அப்படியே இழுத்துட்டு போகலாம். சரிங்களா? ஸோ இதுவே 2 பக்கம் கிளிப் நீங்க இருக்கிற மாரி நீங்க ஒரு ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கஷ்டம். அது வந்து உங்களுக்கு எந்த பக்கமே உங்களுக்கு போற மாரி இருக்காது. இப்ப இந்த பக்கம் நான் டிராக் பண்ணிட்டு கொண்டு போறேன். அது மாரி. ஓகேங்களா? ஸோ இது ஒரு விஷயம் இருக்கு இதுல. இப்போ வந்து தெரியாம நீங்க வந்து இதெல்லாம் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு வந்து திருப்பி பழையபடி வேணும் அப்டின்னா, நம்ம மைக்ரோசாஃப்ட் ஆஃபிஸ் வேர்ட்ல என்ன பண்ணுவோம்? கண்ட்ரோல் Z குடுப்போம். கண்ட்ரோல் Z குடுத்தீங்கன்னா, பிரச்சனை இருக்காது. நீங்க உங்களுக்கு வந்து ஒரு இயர்ஃபோன்ஸ் போட்டுக்கிட்டு, நீங்க அந்த இங்கிலீஷ் ஆடியோ கேட்க, நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்டின்னா, பெர்ஃபெக்ட்டா நீங்க கரெக்ட்டா இதுக்கேத்த மாரி அந்த சின்க்ரனைஸ் பண்ணிட்டே வரணும். அந்த வேவ்ஸ்க்கு ஏத்த மாரி நீங்க கரெக்ட்டா பேசணும். கரெக்ட்டா எண்ட் பண்ணணும். அவ்வளோதான். இங்க பாருங்க ரொம்ப இங்க தள்ளி போயிருக்காங்க. ஸோ இந்த தள்ளி போயிருக்காங்க என்னடான்னு பார்த்தா, அந்த டீச்சர் வந்து இந்த வீடியோல வரல. ஸோ அந்த டீச்சர் வீடியோல வரல இன் த சென்ஸ் நமக்கு அத பத்தி கவல இல்ல. நமக்கு தேவை லிப் சின்க்ரனைஸ் பண்ணணும். அப்போ அவங்க இருந்தா மட்டும் தான் நம்ம அந்த அளவுக்கு அக்யூரேட்டா பார்க்குற மாரி இருக்கும். அவங்க இல்ல அப்டின்னா, நான் இந்த வீடியோவ, இந்த ஆடியோ ட்ராக்க நான் இவ்ளோ தூரம் கொண்டு வந்து பேசினா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா, அந்த டீச்சர் அந்த இடத்துல இல்ல. இந்த இடத்துல டீச்சர் இருக்காங்களா? ஆனா, இந்த இந்த ஸ்டார்ட்டிங்க்கு மட்டும் நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, ஓரளவுக்கு நீங்க கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ற மாரி நீங்க பார்த்துக்கோங்க. அப்பதான் ஏன்னா வந்து இந்த லாஸ்ட் எண்டிங் பாயிண்ட் உங்களுக்கு பெருசா இடிக்காது. இந்த இடத்துல இவங்க வந்து ரொம்ப தூரம் போயிருக்காங்க. என்னடா போயிருக்காங்களான்னு பார்த்தா, அங்க டீச்சர் இல்ல. இப்ப பாருங்க. கரெக்ட்டா வந்துட்டாங்க. ஓகே. இப்ப இதுல வந்து ஓரளவுக்கு பெர்ஃபெக்ட்டா பேசி முடிச்சிருக்காங்க. ஸோ, இது மாரி தான் நீங்க வந்து உங்க சாம்பிள்ஸ் வந்து நீங்க கலெக்ட் பண்ணணும். சாம்பிள்ன்ற பட்சத்தில உங்களுக்கு ஒரு 1 நிமிஷம் நீங்க பண்ணா போதும். இங்க டைமிங்ஸ் இங்க ஓடிட்டுருக்கு. 41 செகண்ட் இது. திருப்பியும் செக் பண்றேன். நீங்க உங்களுக்கு எக்ஸ்டர்னல் மவுஸ் வந்துச்சுன்னா, நீங்க இப்படி ஜூம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்ல உங்ககிட்ட லேப்டாப் வந்துச்சுன்னா, இந்த இடத்துல பிளஸ் ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இதுதான் ஜூம் ஆப்ஷன் அண்ட் இது ஜூம் அவுட் ஆப்ஷன். சரிங்களா? இத கிளிக் பண்ணுங்க. எஸ், எஸ் குடுத்தீங்க ஸ்ப்ளிட் ஆயிரும். ஆ இப்போ இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது எது ஹைலைட்டா இருக்கோ, அதுதான் இப்போ வந்து உங்களுக்கு டெலீட் பண்ண முடியும். ஸோ எனக்கு இது டெலீட் பண்ண வேண்டாம். இதுதான் டெலீட் பண்ணணும். ஸோ அத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். டெலீட். ஏன்னா அங்க ஆடியோ எதுவுமே இல்ல. ஸோ நான் டெலீட் பண்ணிக்கிறேன்.
இந்த மாரி நான் கொண்டு வந்துக்கிறேன். இப்போ மேல இருக்க ட்ராக் தான் செலக்ட் ஆயிருக்கு இல்லையா? ஏன்னா மேல இருக்க ட்ராக் செலக்ட் ஆயிருந்துச்சு அப்டின்னா, நடுவுல கிளிக் பண்றேன் அப்டின்னா, ஸ்ப்ளிட் பண்ணேன் அப்டின்னா, மேல இருக்க ட்ராக் தான் ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ அகைன் நான் கண்ட்ரோல் ஜி குடுக்குறேன். ஜி குடுத்துட்டு கீழ இருக்க ட்ராக் நான் என்ன பண்றேன்னா, எஸ் குடுத்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். அண்ட் நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்டின்னா, கண்ட்ரோல் ஜி குடுத்துக்கிறேன். உங்களுக்கு இப்ப நான் தெளிவா எல்லாத்தையும் நான் காட்டிட்டு இருப்பேன். அண்ட் மோர் ஓவர் உங்களுக்கு இதுல எந்த டவுட்ஸும் வந்திருக்காதுன்னு நான் நெனைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா நீங்க எனக்கு எப்போனா கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் இப்போ வந்து இது நீங்க உங்களுக்கு கிடைச்சாருச்சு அப்டின்னா, நீங்க மேல இருக்கிறது இங்கிலீஷ் ஆடியோ, கீழ இருக்கிறது தமிழ் ஆடியோ. நீங்க என்ன பண்ணணும்னா, எஸ் ஃபார் சோலோ இந்த எஸ் இந்த நான் எஃபெக்ட்ஸ் வந்து எனேபிள் பண்ணல. நான் உங்களுக்கு திருப்பியும் இது போட்டதில நீங்க எனேபிள் பண்ணி வச்சுக்கணும். எஸ் ஃபார் சோலோ சிங்கிள். ஸோ இந்த சிங்கிள் பண்ணீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் ட்ராக் மட்டும் சிங்கிள் அவுட்புட்டா வரும். நீங்க இது குடுத்தீங்க அப்டின்னா, இது மட்டும் சிங்கிளா நமக்கு அவுட்புட்டா வரும். நமக்கு இங்கிலீஷ் ஆடியோ எதுக்கு சிங்கிளா வரணும்? நமக்கு தமிழ் ஆடியோ தானே சிங்கிளா வரணும். ஸோ இத நீங்க இத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு கண்ட்ரோல் ஆல்ட் ஆர் ரெண்டர் பண்றதுக்கு ஆப்ஷன். அத நீங்க இந்த ஃபைல் உள்ள போனீங்கனாலும் உங்களுக்கு ரெண்டர் ஆப்ஷன் வரும். இந்த இடத்துல போயிட்டு டைரக்டரி எங்க வேணா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபைல் நேம் ஏதாவது சூஸ் பண்ணிக்கோங்க. சாம்பிள் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 48,000 இருக்கணும். அண்ட் சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோனோல இருக்கணும். அவுட்புட் ஃபார்மேட் வேவ்ல இருக்கணும். வேவா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ரெண்டர் ஃபைல் ரெண்டர் ஆகி முடிச்ச உடனே, அத நீங்க ஒரு முறை நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, லான்ச் பண்ணி கேட்டுக்கோங்க. தெளிவா இருக்கா? நாய்ஸ் ஏதாச்சும் வருதான்ற மாரி பார்த்துக்கோங்க. அத பார்த்துட்டு நீங்க எனக்கு சென்ட் பண்ணி வைக்கணும். அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து ஹோல் ப்ராசஸ். ரொம்ப ரொம்ப ஷார்ட்டான ப்ராசஸ். ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ.